அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக சேலமில் நடந்த தாவேகாவுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். எப்பா சொல்கிறதுக்குள்ளே நாப்பட்ட பாட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சு இல்லையா, பொதுக்கூட்டத்தில் நிறைய காமெடி நடந்துச்சு. அதில் ஒரு காமெடி தான் நான் போன பதிவில் போட்டிருந்தேன். அந்த தேங்காய் வச்சு சுற்றுறது, அப்புறம் மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காண்டி. அது ஒரு சைடு அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே பேச்சாளர்கள் பேசினாங்க பார்த்தீங்களா? பேச்சாளர்னு சொல்லக்கூடாது நம்ம. பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள்லாம் பேசினாங்க இல்லையா? அதில் இன்னும் சில காமெடிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா காமெடி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா? ஆதவர்ஜுனா. அவர் பேசுனது தான் மிகப்பெரிய ஒரு காமெடியே. அவர் எந்த ஒரு உச்சரிப்பும் ஒழுங்காக வரல. சரி வரலனாலும் பதட்டத்தில் உளர்றாருன்னு நினைக்கிறேன். போட்டு உளறாரு. ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் பாதியில் நிப்பாட்டிட்டு அடுத்த சென்டென்ஸ்குள்ள போயிடுறாரு. இது என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்றாருன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. இந்த 2K கிட்ஸ்லாம் பண்ணுவானுங்க இல்லையா, ஸ்டேஜ்ல கிரிஞ்சு பண்ணுவானுங்கல்ல, அது மாதிரி தான் ஆதவர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, யோயோ சிம்பிள் காமிக்கிறதுலேருந்து இப்பயும் பேசுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ரோஷமா, இந்த சின்ன பசங்க திடீர்னு ஃபேன்ஸு அப்படின்னா டக்குன்னு என்ன பேசுறதுன்னே தெரியாம இஷ்டத்துக்கு பேசுவானுங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் ஸ்டேஜில் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசுறாரு. அந்த டைம்ல ஏதோ ஒன்று பேசி டக்குன்னு ஒரு கிளாப்த்தை வாங்கணும், டக்குன்னு ஒரு ஒரு ஆரவாரத்தை வாங்கணுன்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கொள்கை விளக்க மாநாடுன்னு போடுறாங்க, கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா, சரி ஓகே பொதுக்கூட்டம்னு போடுறாங்க. என்ன கொள்கையை விளக்குனீங்க, என்னன்னு ஒண்ணுமே அதுல இல்லை. கொள்கையை பத்தி எவனும் பேசவும் இல்லை. ஆனா மாறா தேங்காய் வச்சு சுத்துறது, இஷ்டத்துக்கு பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன மாநாடு, என்ன பொதுக்கூட்டம், என்ன வேணா பேர் வச்சுக்கிட்டோம். ஆனா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுக எதிர்க்கிறது தான். வர்றது திமுக பத்தி குறை சொல்றது, திட்டுறது. நீ பண்ணு, நான் பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லை. நீங்க தாராளமா பண்ணுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி இல்லை ஆப்போசிட்டா நீங்க அரசியல் பண்றவங்க எல்லாருமே இதுதான் பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டீங்கன்னா, உங்களோட கொள்கையை உங்க தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணணும்ட்டு அவங்கள அறிவுரை சொல்றது மட்டும் இல்லாம விளக்கம் கொடுத்து அவங்கள அரசியல் படுத்தணும். இதை நம்ம கொள்கை, இதை மீறி நம்ம போகக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தா தான் கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு அது புரியும். என்ன சொல்ல வரீங்க, நம்ம எதுக்காண்டி இருக்கோம், இவங்கெல்லாம் யார், என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கொள்கைலாம் அவங்களுக்கு இருக்குது, நம்ம என்ன கொள்கைலாம் ஃபாலோ பண்ணுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதை அரசியல் படுத்தணும். அது எல்லா ஷார்ட்ஸாகவும் வீடியோவும் கட்டாய எல்லா தாவிக்க தொண்டர்களுக்கும் போய் சேர்ந்து அதை பார்த்து 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 ஓ இதுதான், இப்படி தான் ஆர்கனைசேஷன், இப்படி தான் நம்ம இப்படி நடந்துக்கணும், இனிமேல் இப்படி நடந்துக்கூடாது அப்படின்னு இருக்கணும். அதை மீறி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டு கொள்கையவே பேசாமல் போட்டு திமுக திட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இஷ்டத்துக்கு டயலாக் வருது, வீரவசனம் பேசுறது, 2026 முதல்வர் வந்து விஜய்னு பேசுறது, இதுதான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா? எங்க கொள்கை எங்க விளக்குறீங்க, என்ன கொள்கை, என்ன இதுன்னு ஒருத்தவனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஃபுல்லாக விஜய் புகழ்ந்து பேசுறது, நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிறது, திமுக அடிக்கிறது, இது மட்டுமே தான் எல்லா பொதுக்கூட்டம் மாநாட்டிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சும்மா பேருக்கு தான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், சும்மா பேர், என்ன வேணால் பேரை வச்சுக்க, நான் அதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்தடுத்த பொதுக்கூட்ட மாநாட்டையும் இவங்க பேரை என்னென்னமோ வச்சுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக திட்டுறது தான். இப்போ இவங்க ரசிகர்களையும் நிர்வாகிகளையும் அரசியல் படுத்தினாங்களா, அரசியல் வயப்படுத்தினாங்களா, என்ன கொள்கைன்னு புரிய வச்சாங்களா, இப்படிதான் இப்படி நடந்துக்கூடாது, இதை விட்டு நம்ம வெளில போகக்கூடாது, இதெல்லாம் பின்னாடி நம்ம கொள்கை தலைவர்களாக வச்சவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருந்தாங்க, இதை நம்ம பின்பற்றி நம்ம பண்ணணும், எதுக்கான இதை வச்சிருக்கோம், நம்ம என்ன மாதிரி முன்னெடுப்பு கொண்டு போகணும், அப்படியே ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா நீங்க பண்ணீங்க, பேசுனீங்க அப்படின்னா பார்க்குற மக்களுக்கு உங்க மேலே ஒரு ஆர்வம் வரும். நல்லா பேசுகிறாங்களே, நல்ல கருத்தை பேசுகிறாங்களே அப்படின்னு ஈர்ப்பு வரும். அதன் வழியாக தான் உங்கள் மேலே உங்கள் கட்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, ஓட்டுகள் வர ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் நான் 2024 முதல்வர் திமுக திட்டுறது மூலமாக வந்துடுவாங்களா? இல்லை ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி விசிகால இருந்தார், அப்படியே மரியாதையாக இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க விசிகால, மரியாதையாக இருந்துட்டு போவோமா வருவோமா அப்படின்னு இல்லாமல் அங்கேருந்து ஃபஸ்ட்டு திமுகலேருந்து விசிகா தாவினார். இப்போ விசிகாலேருந்து தாவிக தாவிட்டு அவர் மானத்தை அவரே வாங்கிட்டு இருக்காரு. ஃபுல் ட்ரோல் மெட்டீரியல் இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் தான். ட்ரோல் மெட்டீரியல்னால் எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஆதவர்ஜுனா அவர்களை. அவர் போனது அவர் தான் காரணம். அவர் இப்படி போனதுக்கு அவர் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்காரு. இதில் வேற கடைசியில் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வச்சு பேச விட்றாங்க.
ஏற்கனவே உங்கள் கட்சியை வந்து விசில் அடிச்சா குஞ்சுங்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் பசங்க இன்னும் ஓட்டு ஐடியா உங்களுக்கு கிடையாது, ஓட்டே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணுற விதமாக நீங்கள் சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்து மயக்க கொடுத்து வீரவசனம் பேச வச்சு அந்த பொண்ணு பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவைதானா? அந்த குழந்தைக்கு இது தேவைதானா? ம் ஏற்கனவே இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் வேறு சேர்ந்துக்கிட்டு சின்ன குழந்தைய பேச வைக்கிறது, வீரவசனம் பேச வைக்கிறது, கோஷம் போடுறது, அது கொஞ்சம் விளக்கமான கொள்கை ஒரு 70-80% பேசிட்டு ஏதாவது பேசினா கூட ஒத்துப்பேன். ஒன்றுமே பேசாமல் ஃபுல் டைம் இதே தான் அந்த வேலையை வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு என்னமோ ஒரு ரசிகர் கூட்ட ஃபேன்ஸ் மீட் மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்குறப்போ. இது ஒரு கொள்கையில் ஒரு ஒரு விளக்கமும் இல்லை. என்ன கட்சி நடத்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. போக இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் போகிற போக்க பார்த்தா இது ஃபுல் இந்த கட்சியை ஒரு பெரிய குளோனாகவும் காமெடி கட்சியாகவும் மாற்றி சித்தரித்து கடைசியில் வந்து போட்ட அடின்னு அடித்து உருப்படாமல் ஆக்க போகிறாங்க. மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.